ஆப்பரேஷன் ஸ்டிங் பேர்லோட பிளான் பி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பிளான் ஏ சொதப்பிடுச்சு. இப்போ பிளான் பியை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிளான் பி என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்ரீலங்காவை டெட் ட்ராப்பில் சிக்க வச்சு ஸ்ரீலங்காவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான். எதனால ஸ்ரீலங்காவை கண்ட்ரோல் பண்ணுறது ஒட்டுமொத்த இந்தியன் ஓஷனையுமே ஓரளவுக்கு கண்ட்ரோலில் எடுத்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இந்தியன் ஓஷனோட எல்லைக்குள்ளே தான் ஸ்ரீலங்காவே இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்ரீலங்காக்குன்னு ஒரு நாடு அப்படிங்கிறதுனால, அதுக்குன்னு ஒரு எல்லை வேணும் அப்படிங்கிறதுனால, நம்மளோட எல்லைக்குள்ளே இருக்கிற அவங்களோட நாட்டுக்குன்னு சில எல்லைகளை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதனால தான் நம்ம இந்திய மீனவர்கள்லாம் வந்துட்டு அங்கே போயிட்டு எது நம்மளோட எல்லை எது அவங்களோட எல்லைன்னே தெரியாமல் அங்கே போய் வந்து சிக்கிக்கிறாங்க. பட் அதுக்கு வந்துட்டு சுட்டுக்கொள்கிற அளவுக்கு ஏன் போகிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி நீ வந்துட்டு எல்லைன்னு கொடுத்துருவ, நாளைக்கு நீ ஏன் உன் மீனவர்களை வந்துட்டு மீன் பிடிக்க விட்டுருவேன். இன்றைக்கி நான் அலோவ் பண்ணேன்னா காலங்காலமாக எங்கள் மீனவர்கள்லாம் அங்கே தான் வந்துட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, இது எங்களோட எல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எங்களுக்குன்னு ஒரு எல்லையே இல்லாத அளவுக்கு பண்ணிவிடுவேன். அப்படிங்கிறதுனால தான் அவங்க ரொம்பவே வந்துட்டு இந்த விஷயத்தில் கடுமையாக இருக்காங்க. ஏன்னா நம்மளோட எல்லைக்குள்ளே தான் அவங்க இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்துட்டு நம்மளோட வந்துட்டு எல்லையை வந்துட்டு ஈஸியாக நம்மளால் வந்துட்டு ஆக்குப்பை பண்ண முடியும். அப்போ ஸ்ரீலங்காவுக்கு பாதுகாப்பே இருக்காது. அப்படிங்கிறதுனால அவங்களோட எல்லையை வந்துட்டு ரொம்பவே பாதுகாக்கிறதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல் வந்துட்டு விஜிலண்ட்டாக இருக்கிறதுனால தான் சுட்டுக்கொள்கிற அளவுக்கு போகிறாங்க. பட் அவங்க பக்கம் இருக்கிற நியாயம் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதை வந்துட்டு சுட்டுக்கொள்கிறத நியாயப்படுத்த விரும்பலை. பட் இருந்தாலும் ஒரு பொலிட்டிக்கலாக நம்ம வந்துட்டு பேசி ஒரு முடிவுக்கு வரணும். ஓகே, இப்போ ஆப்ரேஷன் ஸ்டிங் பேர்லுக்கு போவோம். இப்போ அந்த ஒரு விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இப்போது நம்ம வந்துட்டு நீங்களே சொல்லுங்கள், நான் ஆட்சியாளராக இருந்தால் என்ன பண்ணுவேன்? ஓகே, ஆப்ரேஷன் ஸ்டிங் பேர்ல் பிளான் ஏ வந்துட்டு முடிஞ்சு போச்சு, பிளான் பி வந்துட்டு ஆக்குப்பை பண்ண பார்க்குறான் அப்படின்னா, சரி ஸ்ரீலங்காவை கண்ட்ரோலில் எடுத்துட்டான். அடுத்தது எல்லா போர்ட்டையுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேறு ஒரு தொழிலதிபரை வச்சு வந்துட்டு லீஸுக்கு எடுக்க பார்க்குறான். அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன், யார் வந்துட்டு இதெல்லாம் லீஸுக்கு எடுக்கிற அளவுக்கு திறமையானாலோ அவங்களோட ஃபைல் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னால், தம்பி அதான் நீ இங்கே வா, கூப்பிடு, என்னப்பா உன் ஃபைல்லாம் பார்த்தேன் ஒன்றும் சரியில்லையே, ஈடுகிட்ட போனால் பெரிய சிக்கலாக இருக்கும் போல் இருக்கே, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்று. ஐயா நீங்கள் என்ன பண்ணனாலும் பண்ணலாம் தம்பி, இந்த எல்லா சவுத்தில் இருக்கிற எல்லா போர்ட்டையுமே அப்படியே வந்துட்டு லீஸ்க்கு எடுத்துடுறியா, லீஸ் உனக்கே வர மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அதானி நம்ம கண்ட்ரோலில் இருக்காங்க, அவங்க கண்ட்ரோலில் அந்த போர்ட் இருக்கிற வரையும் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஸ்டிங் பேர்லுக்கு வந்துட்டு நம்ம இடைஞ்சல் கொடுக்க முடியும். ஆப்ரேஷன் ஸ்டிங் பேர்ல் நடக்க விடாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். இப்போ அதானிக்கிட்ட என்ன சொல்லுவோம், போர்ட்டு உன் கண்ட்ரோல்லையும் நீ என் கண்ட்ரோல்லையும் இருக்கிற வரையும் பிரச்சனை இல்லை, மவனை ஏதாவது அகாஜுவா காட்டின ஃபைல் என்கிட்ட இருக்காது, அப்புறம் ஈடிக்கிட்ட போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு அரசியல். இதனால தான் சில விஷயங்கள்லாம் எப்படி பிளாக்காக நடக்குது, ஷேடோவாக நடக்கிறதுக்கு காரணமும் இதுதான். ஸோ இந்த ஆப்ரேஷன் ஸ்டிங் பேர்ல்னால என்னென்ன நடக்குங்கிறத நெக்ஸ்ட் சார்ட்டில் பார்க்கலாம்.